ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இந்த ரவை வந்து சூடாகி வர அளவுக்கு மட்டும் ஒரு வாட்டி நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். ரொம்ப இதை நல்லா வறுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு வாட்டி நல்லா இந்த ரவை வந்து சூடாகணும் அந்தளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஓப்பன் பாட்டில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். தண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இந்த ரவையெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பாட்டிலே வந்து வச்சுருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். விசில் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ரவையெல்லாம் நல்லா வெந்து வரணும் சாஃப்டாக. அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில எடுத்து கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணியாட்ட இருக்கிற மாதிரி. ஆனால் இது நல்லா ஆறி வரும்போது நல்லா திக்காகி வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 1 கப் ரவைக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து நீங்கள் கூட குறைவாக உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சுட்டு இதை நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் இதுலேருந்து தயிர் சாதத்தில் சேர்த்தும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திப்பியாக இல்லாமல். இப்போ வந்து ரவையெல்லாம் நல்லா ஆறி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாம் ஈவனாக கலந்து வச்சுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலத்தெல்லாம் கொஞ்சம் தூவிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அந்த பருப்பு வந்து நல்லா சேர்த்தும் போது நல்லா சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 பச்சை மிளகாவும் 2 வரமிளகாவும் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கண்ணாடி பாறை அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா எல்லாமே கலந்தாச்சு. நம்ம சூப்பரான தயிர் சாதம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு.